earn from your skills, financial freedom from home. Day 7 of 60 days. வீட்ல இருந்து earn பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? earn from home opportunities தெரிஞ்சுக்க என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்ப சொல்ல போற 5 ஸ்டெப்ஸா அனலைஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 1, வாட் எக்ஸைட்ஸ் யூ? அதாவது ஒரு ஒர்க் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும், பைசாவே கொடுக்கலைனாலும் அந்த ஒர்க்கை நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. எக்ஸாம்பிளுக்கு குக்கிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கலாம், டாக்கிங், டீச்சிங், இல்ல கிராஃப்ட் ஒர்க் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கலாம். இது மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, வாட் ஆர் யூ ஆல்ரெடி குட் அட்? உங்க ஃபேமிலியை கேளுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் யாராவது வந்து நீங்க ஏதாவது பண்ற விஷயத்துக்காக நீ சூப்பரா பண்றப்பா அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஈவன் அது ஸ்கூல்ல கூட இருக்கலாம், காலேஜ்ல கூட இருந்திருக்கலாம். அந்த டேலண்ட் என்ன இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்றத தூசி தட்டி எடுங்க. எடுத்து உங்க டேலண்ட்டை ரீகலெக்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 3, உங்ககிட்ட இருக்க அந்த ஸ்கில்லுக்கு மக்களுக்கு தேவை இருக்கா அப்படின்றத கண்டுபிடிங்க. அதுக்கு பே பண்ணுவாங்களா அப்படின்னும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே கிரியேட் பண்ணுங்க. அண்ட் ஸ்டெப் 4, டோன்ட் வெயிட் ஃபார் பர்ஃபெக்ட் ஆர் நல்ல நேரம். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் இம்ப்ரூவ். ஸ்டெப் 5, மிக்ஸ் யுவர் பேஷன், ஸ்கில் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது 3ஐயும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வின் பண்ணுறதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நீங்கள் பண்ணுற விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் போதும். எக்ஸ்பர்ட் ஆகிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, பண்ணுங்க, பண்ண பண்ண எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க. நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. அண்ட் இதுல இருந்து உங்களுக்கான ஸ்கில்லை ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. பாய் பாய், நாளைக்கு பார்க்கலாம்.